வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. இளையோரிடையே சுய வேலைவாய்ப்பை முன்னெடுத்து செல்ல சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம் மிகவும் பயனளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 11 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்ததையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் தற்சார்பை எட்டுவதோடு தேசத்தின் வளர்ச்சிக்கும் தனிநபர்கள் பங்களிக்க முடியும் என்பதை இந்த திட்டம் பறைசாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இத்திட்டம் குறித்து கூறுகையில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் கடன் கட்டமைப்பை முத்ரா திட்டம் மறு வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார். முத்ரா திட்டத்தின் கீழ் 40 லட்சம் கோடி ரூபாய் இதுவரை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2/3 பங்கு கடன் மகளிர் தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அஸ்ஸாம், கேரள மாநிலங்களில் நாளை நடைபெறும் ஒரே கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 294 வேட்பாளர்களின் வெற்றியை சுமார் 9.5 லட்சம் வாக்காளர்கள் முடிவு செய்ய உள்ளனர். இதேபோல் அஸ்ஸாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அம்மாநிலத்தில் உள்ள 31,490 வாக்குச்சாவடிகளும் இணையதளம் வழியாக கண்காணிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவிற்கு முன்னேற்பாடுகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியமாக 41,534 கோடி ரூபாய்க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த முடிவு விவசாயிகளுக்கு மானிய விலையில் கட்டுப்படியான மற்றும் நியாயமான விலையில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் என்று கூறினார். சர்வதேச உரங்களின் சமீபத்திய விலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய விகிதங்களை இந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 30 வரை அமலில் இருக்கும் வகையில் 2026 காரிஃப் பருவத்திற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் புதுடில்லியில் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானை சந்தித்து கலந்துரையாடினார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுடில்லி வந்தடைந்த திரு ரஹ்மான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி ஆகியோரை சந்திக்க உள்ளார். திரு ரஹ்மான் பதவியேற்ற பிறகு புதுடில்லிக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை 5.25% மாற்றாமல் வைத்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான முதல் 2 மாத பணவியல் கொள்கையை அறிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா, பணவியல் கொள்கை குழு நடுநிலையான நிலைப்பாட்டுடன் ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% தக்க வைக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாக கூறினார். ஆளுநரின் தலைமையில் குழுவின் 2 மாத கூட்டம் திங்களன்று தொடங்கியது. கடந்த நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.6%, நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று பணவியல் கொள்கை குழு கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டி புதுடில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட குஜராத் அணி சற்று முன் வரை 10.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 108 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.